இப்போ நம்ம பயிற்சி 3.5 3.2 3.2ல் 5 முடிச்சிருக்கோம். 6 கோவைகளை கழிக்க. 6 கோவைகளை கழிக்கன்னு சொல்கிறாங்க. மொதல் கோவை என்ன? 27x + 5y - 43. இதிலிருந்து 13x + 12y - 5 இதை கழிக்க சொல்கிறாங்க. எப்படி கழிக்கிறது? சிம்பிள். 27x எடுத்துக்கோங்க. இது என்ன வரும்? மைனஸ் ஆகும்போது இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்போ -13x + 5y - 12y - 43 + 5 இது மாதிரி இருமா. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எக்ஸு 3லேருந்து இது கழிக்கணும் 4 1 சரியா? இது மைனஸ் அதிகமாக இருக்கிறதா மைனஸ் போட்டுறோம். இங்கே நான் 7y, இங்கே -38, இங்கே மைனஸ் அதிகமாக இருக்குது, இங்கே ப்ளஸ் அது குறைவாக இருக்குது, 38. இதுதான் என்னது ஆன்சர். ஆறாவது கணக்கு 14x - 7y - 38. இதுதான் ஆன்சர். புரியுதா? முதல்ல மைனஸ்ன்னு சொல்லும்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இது 13x என்பது -13x மாறிடும். 12y இருக்குது -12y மாறிடும். இங்கே மைனஸாக இருக்குது +5 மாறிடும். அப்புறம் அப்படியே ஒத்த உறுப்புகள்லாம் எடுத்து எழுதி செஞ்சிடணும். சரியா? அடுத்து 6ல் 2வது p - q p - 2q + 7. இதிலிருந்து எதை கழிக்கணும்னு சொல்கிறாங்க? 3p + 5 கழிக்கணும். இது -3p மாறிடும், இது -5 மாறிடும். அப்போ p - 3p - 2q அப்புறம் +7 - 5 வந்துருச்சா? இப்போ -2p -2q + 2 இதான். இதை சில சமயத்தில் வெளியே எடுக்கலாம். 2 வெளியே எடுத்தால் -p -q + 1 மாறிடும். இதுதான் ரிசல்ட். சரியா? ஓகே. அடுத்த கணக்கு. இதெல்லாம் மனப்பாடத்தையும் நம்ம சேர்ந்த உதாரணத்தையும் படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் கடன்னு போட்டுடலாம். 6ல் 3 3m - 7n வந்து m கழிக்க சொல்கிறாங்க. m + n -m - n மாறிடும். சரியா? அப்போ 3m - m - 7n - n = 2m - 8n. இரண்டையும் கூட்டணும். சரியா? -2m - 8n அவ்வளோதான். புரிஞ்சுல? இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -m மாறிடும், இது -n மாறிடும். அப்போ சேர்த்து எழுதும்போது 3mm, அப்புறம் -5 இங்கே கொண்டு வந்துடும்.
இங்கே -7n, இங்கே -n மாதிரி இருக்குது, அதையும் கொண்டு வந்துடும். இது ரெண்டையும் கூட்டும்போது 2m வரும், இது ரெண்டையும் கூட்டும்போது -8n வரும். இதுதான். இப்போ 6ல் கடைசி 6z -5y இதிலிருந்து 2y + z கழிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி எழுதலாம்? 6z -5y, இங்கே -2y -z மாற்றிடலாமா? இங்கே மைனஸாக மாறும், இங்கேயும் மைனஸாக மாறும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ 6z அப்படியே வச்சுக்கிடுவோம், +z -z இங்கே கொண்டு வந்துடும். அதே மாதிரி -5y இங்கே வச்சுக்கிறோம், 2y இங்கே கொண்டு வந்துடும். சரியா? இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 5z வரும். இது ரெண்டையும் கூட்டினா -7y வரும். சரியா? இதுதான் ரிசல்ட். -5z -7y. சரியா வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ 6வது கணக்கு முடிச்சாச்சு. இப்போ பயிற்சி 2ல் 7வது கணக்கு. 7வது கணக்கு என்ன சொல்லுது? சுருக்குகனாலும் கூட்டல் மாதிரி தான். x + y - z + 3x - 5y + 7z -14x + 7y - 6z. இப்படி இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும்? எடுத்து எழுதிடணும். x + y - z + 3x - 5y + 7z. அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். மைனஸால் -14x மாறும், இது -7y மாறும், இது +6z மாறிடும். அவ்வளோதான். அது பண்ணிட்டீங்கன்னாவே அப்புறம் ஒத்த எழுத்துக்களாக எழுதிடலாம். x எழுதியாச்சு, +3x -14x பட்டாச்சா? இது 1. அடுத்து +y + y -5y -7y பட்டாச்சா? ப்ளஸ் அடுத்து -z + 7z + 6z. அது மாதிரி இல்லாமா? 4x இதில் வந்து போச்சுன்னா மைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது 4 10 -10x, இது 4, இங்கே -+4x இருக்குது, -14x இருக்குது, அதனால் 10x. இங்கே +y, இது 4y மாறிடும், இங்கே 11y மாறிடும். அப்போ -11y மாதிரிதா. இங்கே என்ன? இங்கே 6z, இங்கே ஒரு 6z, 12z. ஸோ என்னது? ஏழாவது கணக்கில் இங்கே -10x -11y + 12z. சரியா? கணக்கு ஈஸியாக வருதா? முதல்ல இதை மல்டிப்ளை பண்ண உள்ள, அப்போ எல்லாம் மைனஸாக மாறும். மாறின பிறகு அப்புறம் ஒத்த எழுத்துக்கள்லாம் வெளியே எடுத்து செஞ்சிங்கன்னா கடை செஞ்சிடலாம். சுருக்கன்னு சொன்னாலும் அதுதான்.
அடுத்து 7ல் 2வது கணக்கு p + p + 2 + p + 3 + -p -p -4 -p -5 + p + 10 இது சுருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரே எழுத்து. இது சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், = p p p -p -p + p. இது தனியாக எடுத்தாச்சா. ஒத்த உறுப்புகள் 2 3 -4 -5 +10 இதெல்லாம் கூட்டினா முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 1 2 3 -p -p 1 2p மாதிரி தான். முதல் ப்ளஸ்ஸாக கூட்டுங்க. 1 2 3 4 4p -2p = +2p மாதிரி இருக்குது. +2p இங்கே என்ன வருது, 2 5 -4னா 1 -4 6 மாறும். 2p இதுதான் என்ன ரிசல்ட்டு. 2p + 6 வந்து ரிசல்ட். சரிதா, ஈஸியா. ஒத்த எழுத்துக்கள்லாம் எழுதிருங்க. இதை எழுதிருங்க. மைனஸ்னா 2p, இது 2p. இங்கே ப்ளஸ் எல்லாம் 4p இருக்குது. இங்கே மைனஸு, அப்போ 2p மாதிரி தான். இங்கே 2 5 15 வந்தால் மைனஸ்லாம் கூட்டினீங்கன்னா 9. ஆக 6 வந்துடுதா. 1 2 3 4p 1 2 -2p. இங்கே 2 5 15 ப்ளஸ்ஸு, இங்கே -2 9 முடிஞ்சா. அவ்வளோதான். அடுத்த ஒரு கணக்கு 7.